சங்க காலத்தையும் நீதி நூல் காலத்தையும் அடுத்தது பக்தி இயக்க காலம். கிபி 7, 8, 9ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் வைணவ பெரியார்கள் தோன்றி பக்தி பாடல்கள் பாடி ஊர் ஊராக சென்று வைணவ சமயத்தை பரப்பி வந்தார்கள். முதலாழ்வார்களுள் ஒருவரான பூதத்தாழ்வார் பாடலில் பக்தியும் ஞானமும் கலந்த தம் வழிபாட்டை பற்றி கூறியுள்ளார். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடு திரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். தாம் வழிபாட்டுக்காக ஒரு ஞான விளக்கு ஏற்றினாராம். அந்த விளக்குக்கு தகலி அல்லது அகல் எது? அன்பே அந்த விளக்கின் தகலி. தம் ஆர்வமே அதற்கு நெய். பக்தியால் உருகும் மனமே அந்த விளக்குக்கு உரிய திரி. உடலை வருத்தி கடுமையான தவங்கள் செய்து வாட வேண்டியதில்லை. நெஞ்சுருகி கடவுளை வழிபட்டால் போதும் என்பதே ஆழ்வார்களின் கொள்கை. மலையிலே போய் நின்றும் நீரின் நடுவிலே மூழ்கியும் 5 நெருப்புகளின் இடையில் நின்றும் தவம் செய்ய தேவையில்லை. கடவுளை உண்மையான அன்புடன் மலர்கள் தூவி கை தொழுது வழிபடுதல் போதும். தீவினைகள் வந்து சேராமல் போய்விடும் என்கிறார் பேயாழ்வார். விடியற்காலையில் திருமணம் ஆகாத பெண்கள் ஒருவரை ஒருவர் துயில் எழுப்பி கூட்டமாய் கூடி பொய்கை கரைக்கு சென்று நீராடி பாவை வைத்து வழிபாடு நடத்தி பாடுவது பாவை பாட்டு. மழை பெய்து நாடு நலம் பெறுவதற்காகவும் தமக்கு நல்ல கணவர் வாய்த்து திருமணம் நடைபெறுவதற்காகவும் கன்னி பெண்கள் அவ்வாறு வைகரையில் நீராடி நோன்பு நோற்பது பழங்கால வழக்கம். பக்தி இயக்க காலத்தில் அது கடவுள் வழிபாட்டோடு ஒன்றி அமைந்தது. ஆண்டாளின் திருப்பாவை அவ்வகையில் அமைந்த பாடல்கள். ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள் 3 தவிர மற்றவர்கள் 7, 8, 9ஆம் நூற்றாண்டுகளில் விளங்கியவர்கள். அவர்கள் 12 திருமாலை வழிபட்டு பாடிய பக்தி பாடல்கள் 4000 உள்ளன. 4000 திவ்ய பிரபந்தம் என்ற பெயரால் அவை போற்றப்படுகின்றன.